வணக்கம் நண்பர்களே! உங்களை உமன்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தைராய்டு பற்றிய தலைப்பு. தைராய்டு என்றால் என்ன? அவற்றின் அறிகுறிகள், தைராய்டு வந்தவுடன் சாப்பிட வேண்டிய உணவு, தைராய்டு வந்தவுடன் நம் உடலில் பாதிக்கப்படும் உறுப்புகள். முதலில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தைராய்டு என்றால் என்ன? தைராய்டு என்பது மனிதர்களின் உடலில் கழுத்துப் பகுதியில் இருக்கும் பட்டாம்பூச்சி வடிவிலான சுரப்பி ஆகும். இந்த சுரப்பியில் இருந்து சில ஹார்மோன்கள் சுரக்கின்றன. மூளை, இதயம், தசைகள் மற்றும் பிற உறுப்புகளின் சரியான செயல்பாட்டிற்கு இந்த ஹார்மோன்கள் அவசியம். உடல் தனக்கு கிடைக்கும் ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளவும் கதகதப்புடன் வைத்துக் கொள்ளவும் இது உதவுகிறது. தைராய்டு சுரப்பியால் சுரக்கும் ஹார்மோன்கள் T3 மற்றும் T4 வளர்சிதை மாற்றம், உடல் வெப்பநிலை, இதய துடிப்பு ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் தைராய்டு ஹார்மோன் உதவுகிறது. நாம் உண்ணும் உணவு செரிமானம் ஆவதிலிருந்து மூளையின் செயல்பாடு, நகங்கள் மற்றும் சருமத்தின் ஆரோக்கியம் என அனைத்தும் இந்த ஹார்மோனுடன் தொடர்புடையது. இந்த தைராய்டு சுரப்பி செயலிழந்தால் இந்த சமநிலையெல்லாம் பாதிக்கப்படும். தைராய்டு சுரப்பி உடலுக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய முடியாமல் போனால் அது ஹைப்போதைராய்டிசம் எனப்படும். இதேபோல் உடலுக்கு தேவையானதை விட அதிக ஹார்மோன்களை தைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யும் போது ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுகிறது. இப்போ நாம தைராய்டுனா என்னன்றத பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம தைராய்டோட அறிகுறிகளை பார்ப்போம். முதல்ல ஹைப்போதைராய்டிசம் அறிகுறிகளை பத்தி பார்ப்போம். உடல் பருமன், முகம், கால்கள் ஆகியவை வீக்கம் அடைவது, சோர்வாகவும் சுறுசுறுப்பின்றியும் உணர்வது, பசி இல்லாமல் போவது, அதீத தூக்க உணர்வு, அதிகமாக குளிர்வது போன்ற உணர்வு, பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் மாற்றம், முடி உதிர்தல் பிரச்சனை போன்றவை ஹைப்போதைராய்டிசம் நோய்க்கான அறிகுறிகள். அடுத்து நாம பார்க்க போறது ஹைப்பர் தைராய்டிசத்தோட அறிகுறியை பார்க்க போறோம். போதுமான அளவு பசி இருந்தும் நல்ல உணவுகளை உட்கொண்டாலும் உடல் எடை குறைதல், கை கால் நடுக்கம், திடீரென மனநிலை மாறுவது, கொஞ்சம் வெயில் அடித்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் போவது, உறக்கத்தின் போது மூச்சு சீரற்று இருப்பது, இதய துடிப்பு சீரற்று இருப்பது, கண் பார்வை மங்குவது, மூளை மூட்டம் உள்ளிட்டவை ஹைப்பர் தைராய்டிசம் குறைபாட்டின் அறிகுறிகள். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தைராய்டு பாதிப்பு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள். சீரான ஆரோக்கியமான உணவு எல்லோருக்கும் தேவைதான் என்றாலும் சில உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கு உகந்த உணவுகளை எடுப்பது கட்டாயமாகிறது. அந்த வகையில் தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் குறித்து இங்கு பார்க்கலாம் வாருங்கள். பொதுவாக மைக்ரோவேவ் ஓவனில் சமைக்கப்பட்ட உணவுகள், பதப்படுத்தப்பட்ட பீட்சாக்கள் மற்றும் டோனட்ஸ் போன்றவை உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கானவை என்றாலும் தைராய்டு பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது மிக அவசியமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். தைராய்டு பிரச்சனைகள் இருப்பவர்கள் முழு தானிய உணவுகள், பதப்படுத்தப்படாத உணவுகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தைராய்டு குறைபாடு இருப்பவர்கள் பரங்கிக்காய் விதைகளை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். அதில் உடலுக்கு அத்தியாவசியமான தேவையான ஜிங்க் சத்து உள்ளது. இது T4 அளவை T3 ஆக மாற்றக்கூடியதாகும். அனைத்து வகை உணவிலும் சேர்த்துக்கொள்ள கருவேப்பிலை நல்ல பலனை தரும். இதில் உள்ள காப்பர் சத்து தைராக்சின் ஹார்மோன் உற்பத்தியை ஊக்குவிக்கும்.
அதேபோல் உடலில் கால்சியம் அளவுகளை கட்டுப்படுத்தி T4 வகையை இரத்த அணுக்கள் உறிஞ்சுவதை தடுக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது சப்ஜா விதைகள். கோடை காலத்தில் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய சப்ஜா விதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ளது. நமது மெட்டபாலிச நடவடிக்கையை மேம்படுத்தி தைராய்டு சுரப்பி சிறப்பாக வேலை செய்ய துணை நிற்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது தண்டுக்கீரை. அமரந்த் எனப்படும் தண்டுக்கீரையை நீங்கள் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். இதில் T4ஐ T3 ஆக மாற்றும் செலினியம் சத்து உள்ளது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு போன்ற மற்ற பருப்பு வகைகள் தைராய்டு பிரச்சனைக்கு உகந்த உணவுகளாகும். இது உங்கள் உடலுக்கு தேவையான அயோடின் சத்தை தருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது புளிக்காத தயிர். அயோடின் சத்தை புளிக்காத தயிர் மூலமாகவும் நீங்கள் பெறலாம். இதில் உள்ள புரோபயாட்டிக் சத்துக்கள் உங்கள் குடல் நலனை மேம்படுத்தும், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பை சீரமைக்கும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் உணவு மாதுளம் பழம். மாதுளம் பழத்தை இந்த கோடை காலத்தில் அடிக்கடி எடுத்துக் கொள்ளலாம். அதில் உள்ள பாலிபெனால் சத்தானது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இது அழற்சியை குறைத்து தைராய்டு சுரப்பியை பாதுகாக்க உதவுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது தைராய்டு சுரப்பி ஒழுங்கா சுரக்கலினா எந்தெந்த உறுப்புலாம் பாதிக்கப்படுது. தைராய்டு சுரப்பி ஒழுங்கா சுரக்குச்சுன்னா எந்தெந்த உறுப்புலாம் வேலை செய்யும், அது எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ நாம அந்த சுரப்பிகளோட அந்த உறுப்புகளோட பெயர்களை பார்ப்போம். சுவாசம். தைராய்டு சுரப்பி பாதிக்கப்பட்டா இதெல்லாம் பிரச்சனையாகும். அதெல்லாம் பார்ப்போம். சுவாசம், இதய துடிப்பு, உடல் எடை, மாதவிடாய் சுழற்சி, தசை வலிமை, கொலஸ்ட்ரால் அளவு, உடல் வெப்பநிலை, வளர்சிதை மாற்ற விகிதம், செரிமான செயல்பாடுகள், மூளை வளர்ச்சி, எலும்பு பராமரிப்பு. ஓகே நண்பர்களே, இத்துடன் இன்றைய தகவல் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.